திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது மேச லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் தனுசு லக்கணத்துக்கும் பொருத்தம் பார்க்குறது ரெண்டாவது விஷயம். இந்த மிதுன லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலமானா திருமணத்திற்கு அப்புறம் ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ 6ஆம் அதிபதியுடைய திசையோ புத்தியோ 8ஆம் அதிபதியுடைய திசையோ புத்தியோ வரக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் வணக்கம். நான் தெரிகிறேன்னா அவங்க எல்லாருக்கும் என்னுடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் முசிறி பக்கத்தில் மேட்டுப்பாளையம், ரொம்ப ரூரல் பகுதி. கடந்த 20 வருஷமாக நான் வந்து ஜோதிடத்துறையில் இருக்கேன். சில பல விருதுகள் வாங்கியிருக்கேன். எங்கே ஜோதிட மாநாடு நடந்தாலும் என்னை பார்க்கலாம் இல்லைங்க ஐயா. எங்கே நடந்தாலும் நான் வந்திருப்பேன். கருத்தரங்கம், மீட்டிங் எல்லாமே நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். நான் 5 நிமிஷம் மட்டும் பேசுகிறேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே புதன் ஏதாவது ஒரு வகையில் புதன் வந்து வலுவாக இருக்கும். நான் அதிக மேடையில் பேசுனதில் கொஞ்சம் பிசுறு தட்டு மன்னிச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே புதன் ஏதாவது ஒரு வகையில் மிதுனத்தோட தொடர்பில் இருக்கணும், கண்ணியில் தொடர்பு இருக்கணும், அல்லது அவருடைய சொந்த நட்சத்திரத்துலையாவது இருக்கணும். இல்லாட்டி நம்ம இங்கே இவ்வளோ பேரும் வந்திருக்க முடியாது. என் பையனுக்கு முதல் கொண்டு மிதுனத்தில் புதன் ஆச்சு, நான் வந்தே ஆகணுன்ட்டு அடம் பண்ணி வந்துட்டான். நான் எந்த கருத்தரங்குக்குமே என்னுடைய பையனை நான் கூட்டிகிட்டு போனதே இல்லை. மாநாடு கூட்டிகிட்டு போயிருக்கேன், ஆனால் இந்த இதுக்கு நான் வந்தே ஆகணும், சின்ராஸ் ஐயாவை பார்த்தே ஆகணும்ட்டு ஒத்த காலில் நின்று வந்துட்டார். காரணம் அவருக்கு மிதுனத்தில் புதன் ஆச்சு. அப்போ புதன் தான் ஜோதிடத்துக்கான கிரகம் அப்படிங்கிறத சொல்லி எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அத்தனை குருமார்களையும் வணங்கி, இது கிட்டத்தட்ட எனக்கு கன்னி பேச்சு மாதிரி தான். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஜாதகத்தில் முதல்ல நம்ம வந்து பார்க்குறது பல வழியாக இருந்தாலும் என்னுடைய இது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரார், வந்தோடனே லக்னம் எதுன்னு கண்டுபிடிச்சி லக்ன புள்ளி எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவோம். அந்த லக்ன புள்ளியை வச்சே நான் 20 நிமிஷம் பேசுவேன். அந்த லக்ன புள்ளி மேலே தான் அவங்க வாழ்க்கை ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதுலேருந்து விலகி வெளியில் போகவே போகாது. இப்போ கரூர் சேலம் ரூட்டுனா ஒன்று வேலூர் வரும், நாமக்கல் போகும், கேட்டு போகும், சேலம். வேறு அந்த பஸ் திருச்சி லைனில் போய் தொடவே தொடாது. அதே மாதிரி தான் லக்ன புள்ளி என்னவோ. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ரிஷப லக்கணம். இந்த ரிஷப லக்கணத்துக்கு எனக்கு லக்ன புள்ளி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகைனா சூரியனா. என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். ரவினா சூரியனா? ஐயா யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஐயா. எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. அப்போ சூரியன்னா ரவி, ஓகேங்களா? அப்போ அந்த கார்த்திகை அப்படிங்கிறது வந்து ரவின் சம்மந்தப்பட்ட சூரியனுடைய பெயர்களை குறிக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் முதல் சந்திச்சுக்கிட்டே வருவாங்க. ஃபஸ்ட்டு சயின்ஸ் டிகிரி நான் தான் எங்கள் கம்யூனிட்டியில். முதல்ல எங்கள் ஊரில் இருந்து வெளியில் ஜோதிட மாநாடுக்கு வந்து பட்டையை கிளப்புனது நான் தான். முதல்ல ஒரு சில விருதுகள், அது நான் சொன்னால் இழுத்துட்டே போகும், அத்தனை விருதுகளும் வாங்கினது நான் தான். அதுக்காக என் ஊரில் இருக்கிற மீதி ஜோதிடர்கள்லாம் திறமை இல்லைன்னு நான் சொல்லலை. அவர்களுக்கும் திறமை இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கார்த்திகை உத்திராடம் வேலை செய்யலை. எனக்கு கார்த்திகை வேலை செய்யுது. அப்போ சூரியன்னா காடு, மலை, வனம் இதெல்லாம் சொல்கிறோமா? அதாவது சூரியன்னா காடு, வனம், மலை. எனக்கு தோட்டம் வந்து மலைக்கு பக்கத்தில் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே வர உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லி பாருங்கள், பலன் அருமையாக இருக்கும். அப்புறம் ஐயா சொன்னார் பெயரியல் ஜோதிடம் அப்படின்ட்டு, அதையும் கொஞ்சம் லேசாக டச் பண்ணி வைப்போம். என்னுடைய பேர் வந்து ரவிச்சந்திரன். ரவினா சூரியன், சந்திரன்னா ஆல்ரெடி சந்திரன். சூரியனுக்குரிய ரவின்னா சூரியனுக்குரிய கிரகம், சந்திரனா சந்திரன். என்னுடைய ஜாதகத்தில் 1-5 தொடர்பில் சூரியனும் சந்திரனும் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை போட்டு பாருங்கள். இங்கேயே என் பேரோட சம்மந்தப்பட்ட இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் பேரையும் பாருங்கள். அவர் பேர் முதல் பேர் வந்து சூரியனுடைய பேர் ஆகுது. நிச்சயமாக 1ஆம் பாவம்
5ஆம் பாவம் ஒரு ஜாதகத்தில் ஹீரோ வந்து 1, 5, 9 தான். சரிங்களா? திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது மேச லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் தனுசு லக்கணத்துக்கும் பொருத்தம் பார்க்குறது 2வது விஷயம். இவங்க 3 பேருக்கும் ஒரே மாதிரி கருத்து மேக்ஸிமம் 99% ஒத்து போயிடுவாங்க. அதே மாதிரி ரிஷபம், கன்னி, மகரம் இது 3மே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கருத்தாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரே லக்கணத்தில் கணவன் மனைவி அமைந்தால் அவர் கொடுத்து வைத்தவர். புரியுதுங்களா? இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டு. திருமண பொருத்தம் பார்க்கும்போது முக்கியமான கிரகம் சுக்கிரன், அதனை எடுத்த கிரகம் குரு. திருமணத்தின் போது சுக்கிர பகவானை கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு கணிக்கணும். ஒரு மிதுன லக்கணக்காரர் 4ல் சுக்கிரன் நீசம், உனக்கு திருமணமே ஆகாதுன்ட்டு ஒரு நம்ம குடும்பத்தார் ஒருத்தர் சொல்லிட்டார். ஆனால் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் திக்பலம், திசையில் பலம் அப்படிங்கிற ஒரு கணக்கு அவர் மறந்துட்டார். இந்த மிதுன லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலமானால் திருமணம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய வயசில் நடந்துடும். நீங்கள் மத்திய வயசுனா 50 வயசு போயிடாதீங்க. திருமணத்துக்கு ஒரு அளவு இருக்குது இல்லைங்களா? 35 வயசு அப்படின்னா அவருக்கு ஒரு 27, 29 வயசில் திருமணம் ஆகிடும். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்தால் வீடு, மனை, வாகனம், மனைவி இவங்களெல்லாம் மிகப்பெரிய ஆதாயம் உண்டு. இந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம்னு எடுத்தோம் அப்படின்னா நாம் இன்னும் ஜோதிட பயணத்தை நோக்கி இன்னமும் போய்கிட்டு இருக்கணும்னு அர்த்தம். கரெக்டு தானே? இல்லை, இங்கே ஒரு புது கருத்தை சொல்கிறேன். காலையில் நானும் என் பையனும் பாத்ரூமில் குளிக்கும்போது கரண்ட் இல்லை. ஒரு 5:45 மணி இருக்கும். என் பையன் கேட்குறான், ராகுன்னா என்னப்பா, கேதுன்னா என்னப்பா அப்படிங்கிறான். இருட்டாக இருந்தால் அது ராகு தம்பி. இருட்டும் அல்லாத வெளிச்சமும் அல்லாத ஒரு இது தெரியும்ல பார்த்தீங்களா, அது கேது. ஆனால் அவர் இருட்டு கிடையாது, அதே நேரத்தில் அவர் வெளிச்சமும் கிடையாது. அதாவது சுக்கிரனோட கேது சேர்ந்தால் அவர் 1, 5, 9 இருந்தால் நல்லது. நான் சொன்னதில் இன்னொரு அர்த்தமும் இருக்குது. 1, 5, 9 இருந்தால் மட்டும்தான் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ மீதி இடத்துல இருந்தால் உங்களுக்கு எப்படி ஞானம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யோசனை பண்ணிக்கங்க. சுக்கிரனும் கேதும் 1, 5, 9 இருந்தால் பெட்டர். சரிங்களா? சுக்கிரனின் காரகத்துவங்கள் கிடையாது, சுக்கிரனின் ஆதிபத்தியங்கள் கிடையாது. ஆனால் சுக்கிரனின் காரகத்துவங்கள் 100% கொடுத்தே தீரும். சுக்கிரனின் ஆதிபத்தியம் தடுத்து கொடுக்கப்படும். யாருமே கைத்தட்ட மாட்டேங்கிறீங்களே, இல்லை உண்மை தானே? அதையும் சொல்லிடுறேன். ஐயாவுடைய வேண்டுகோளுக்கு எனக்கு சுக்கிரன் ராகையும் சொல்கிறேன். சுக்கிரனும் ராகும் 22 டிகிரிக்கு மேலே இருந்தால் பிரச்சனை இல்லை. 22 டிகிரிக்குள்ளே இருந்தால், அதுவும் 7ஆம் பாவத்தில் இருந்தால், ராகுங்கிறது வேற்று சமூகம், சுக்கிரன்கிறது திருமணத்தை குறிக்கும். வேற்று சமூகத்தில் திருமணம் முடிப்பாங்கன்னு அர்த்தம். இந்த காதல் திருமணம், இந்த மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுறது. ராகுன்னா முஸ்லீம். நான் வந்து இந்த மதத்தையும் இந்த கம்யூனிட்டியும் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்கிறேன். ராகுனா முஸ்லீம். ஸோ அந்த வகையிலையும் போகும். நீங்கள் உடனே எல்லா ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு இங்கே ராகும் சுக்கிரன் சேர்ந்துருக்கு அப்படி யோசனை பண்ணக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன், 22 டிகிரி. இந்த 22 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா ராகும் சுக்கிரனும் இணைவில்லைன்னு அர்த்தம். 22 டிகிரிக்குள்ளார இணைஞ்சாங்கன்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தோன்னே, ஏதாவது ஒரு கலைகளில் அவங்களுக்கு தீராத காதல் இருக்கும். நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, மேடையில் பிசிறு திட்டாமல் பேசுவாங்க, ஏதாச்சும் ஒரு திறமை இருக்கும். இந்த மாதிரி ஒரு திறமை இருக்கும்போது அங்கே சுக்கிரன் வீக்காக இருப்பார், ராகு பலமாக இருப்பார், சின்ன ஒரு விஷயத்தையே பெருசாக்குவார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் கரூர்லேருந்து இங்கே வரீங்க, ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஒரு நண்பர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஐயா எங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்பார். வண்டி அப்போ தான் பைபாஸில் ஏறி இருக்கும் கரூர்லேருந்து, நான் வேலூர் கிட்ட வந்துட்டேன். இது ராகு, புரியுதுங்களா? இது ராகு.
கேது என்ன பண்ணுவார் தெரியுங்களா? வேலூர் கிட்ட ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடி இருக்கேன். இது கேது. கேது துல்லியமாக சொல்லிவிடுவார். ராகு எதையுமே பூம் பண்ணி விட்டுருவார். சரிங்களா? அவர் பிரம்மாண்டம். அந்த அமைப்பில் வந்து நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த அந்த நிறுவனத்தினுடைய அதிபர் திரு பரணி பாரதி ஐயா வந்து எனக்கு 3 வருஷமாக தெரியும். அவரை பார்க்கும்போதே என் மனசில் ஒன்று பட்டுச்சு. அதை நான் உங்கள் முன்னாடி இப்போ சொல்கிறேன். அவர் வந்து மேசம், சிம்மம், தனுசு இந்த 3ஓட அவர் தொடர்பில் இருப்பார். இருக்காரா இல்லையா? இருக்கிறாரா இல்லைங்களா ஐயா? எப்படி இருக்கிறாரு? பரணி மேசத்தில் இருக்கிறார். ஓகேங்களா? அந்த அமைப்பு ஒரு, அதாவது திருமண பொருத்தத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த 6-8 சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா இது எனக்கு சொல்லிக் கொடுத்த ரூல். இது எந்த புத்தகத்தில் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் எங்கள் அப்பா மூலியம் தான் அதை படித்தேன். லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6-8 இருக்கக்கூடாது. 10க்கு 15 பொருத்தம் இருந்தாலும் திருமணம் சரியில்லை. அதே மாதிரி இன்னொரு ரகசியத்தை, யாரும் இதை வந்து சமூக வலைதளத்தில் சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இந்த பௌர்ணமி யோகம்னு சொல்லி ஒரு யோகத்தை பற்றி பேசிகிட்ருக்குறோம். இங்கே எத்தனை பேர் பௌர்ணமி யோகம்னு எனக்கு தெரியல. பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனையாகவே தான் இருக்கும். வீட்டில் அதாவது வெளியே அவரை ஊரே கையெடுத்து கும்பிடும், வீட்டுக்குள்ளார அவருக்கு அந்தளவு மரியாதை இருக்காது. அந்த மாதிரி பௌர்ணமி யோகத்தில் ஒரு சில விஷயம் வந்து இருக்கும். அப்புறம் இந்த திருமண பொருத்தத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். திருமணத்திற்கு அப்புறம் ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ 6ஆம் அதிபதியுடைய திசையோ புத்தியோ 8ஆம் அதிபதியுடைய திசையோ புத்தியோ வரக்கூடாது. ஏன்னா 8ஆம் அதிபதி கட் பண்ணிவிடும் தானே. என்னை விட பெரிய ஜோசியர்லாம் இருக்கிறீங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கட் பண்ணி தானே விடும். 8ஆம் அதிபதியோடைய வேலை என்ன? உறவை கட் பண்ணி விடும். ஓகேங்களா? இல்லை சார், அது இல்லை சார். தசா சந்தி இல்லை சார். இது வந்து 6ஆம் அதிபதி. இப்போ ஒரு ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க, அவருக்கு சுக்கரனுடைய தசை புக்தி நடக்கக்கூடாது திருமணத்துக்கு அப்புறம். ஒரு விருச்சிக லக்னம், அவங்களுக்கு வந்து செவ்வாயுடைய தசை புத்தி நடக்கக்கூடாது திருமணத்துக்கு பிறகு. சரிங்களா? இதுதான் அந்த ரூல். இன்னொரு முக்கியமான விஷயம், லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரோ அதை சார்ந்து நீங்கள் பிரதிபலிப்பீங்க. லக்கணத்தில் இருந்தால் நான் எல்லாமே நான் தான், நான் எனது தலைமையிலான அரசு, நான் இப்படி தான் பேசுவோம். ஓகேங்களா? 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்பத்தை நோக்கி போவோம். குடும்பம் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. 3ஆம் இடத்துல இருந்தால் தம்பி எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்தாலும் தம்பியை நோக்கி அண்ணன் போயிட்டே இருப்பார். இதுக்கு கை தட்டி இருக்கணும், அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கடுத்தது லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருந்தால் வீடு, மனை, வாகனம், போகம் இதை நோக்கி போயிடுவாங்க. சார், எந்த ஒரு கிரகம் வக்கரமானாலும் சார் தன்னுடைய ஆதிபத்தியத்தை இழந்துவிடும். சரிங்களா? நீங்கள் எந்த லக்கணத்துக்கு கேட்குறீங்களோ அந்த லக்கணத்துக்கு அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியமோ அதனை அது இழந்துவிடும். ஓகேங்களா? லக்னாதிபதி 5ல் இருந்தால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் யோகம், குலதெய்வம் போய் தொட யோகம், தாத்தா கிட்ட இருக்க யோகம். கரெக்டா? சரிங்களா? லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா இவர் மறைமுகமாக தொழில் பண்ணுவார். இவர் இந்த தொழில் தான் பண்ணுறாருன்னு சொல்லி வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது. கடைக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனாவது போட்டுருணும், வெளியில் ஒரு போர்டு இருக்கணும், உள்ளே ஒரு தொழில் நடக்கணும். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. வெளியில் நீங்கள் ஒரு தொழில், உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க, உள்ளே வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ், இப்போ ஜோதிடம் பார்க்குறீங்க அப்படின்னா வெளியில் ஃபைனான்சியர்னு இருக்கணும், உள்ளே ஜோதிடர்னு இருக்கணும். சாரி, மாற்றி சொல்லிட்டேன். வெளியே ஜோசியர்னு இருக்கணும், உள்ளே ஃபைனான்சியர்னு இருக்கணும். அப்போ 6ஆம் இடம் வந்து ஒருத்தருடைய மறைமுகமான ஒரு விஷயத்தை குறிக்கும். லக்னாதிபதி இப்போ 6ஆம் இடத்துல இருக்குது, அவர் அதை நோக்கி தான் போவாங்க. சரிங்களா? லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் மனைவியே தெய்வம். யாருமே கைத்தட்டல, யாருக்குமே இல்லையோ. லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் மனைவியே தெய்வம்.
அப்படின்னு இருப்பாங்க. நண்பர்களே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் எல்லா தவறான விஷயத்தையும் தேடி போவாங்க. உள்ள ஆழ்ந்த கருத்து எதையுமே அவ்வளோ லேஸில் வந்து அவங்க வந்து நம்ப மாட்டாங்க. காவல்துறைக்கு இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் புண்ணிய சேத்திரங்களுக்கு அவங்களாவே போவாங்க. தகப்பன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. குருநாதரை தேடி போய் விழுவாங்க. இது 9ஆம் இடம். லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் தொழிலை நோக்கி போவாங்க. கர்மஸ்தானம் அது, சரிங்களா? எங்கே இறப்பு நடந்தாலும் போய் முதல்ல நம்ம போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருப்பாங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானம். லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தால் எதையுமே லாப கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பாங்க. தான் கூட பிறந்தவங்களோட அனுசரணையாக இருப்பாங்க. லக்னாதிபதி 12ல் இருந்தால் ஊர் சுற்ற விரும்புவாங்க. ஒரு ஊராக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் எனக்கு இந்த மேடையில் வாய்ப்பளித்த திரு தமிழ்வாணன் சார் அவர்களுக்கும் திரு பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். சொல்லுங்கள். லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறத விட 8ஆம் இடத்துல இருந்தால் உள்ளூரில் இருக்க முடியாது, சரிங்களா? 12ஆம் இடம் அதே மாதிரி தான். 8 4 8 12 ஒரு திரியோணங்க. 4 கேட்டால் 8 வலுவாகும். சரி, இந்த இதில் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த 2 திருமணம் 3 திருமணத்தை நானும் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடுறேன். ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிடுறோம், இல்லாதவங்களுக்கு பிரசன்னம் என்னென்னமோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஒரு டீ கடையில் பலகாரம் போட்டு வச்சுருக்காங்க, ஓடவே இல்லை. பஜ்ஜி வடையெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. முதல்ல ஒருத்தர் எடுத்து சாப்பிடுவார்ல, அவர் சாப்பிட்ட உடனே 5 நிமிஷத்தில் மொத்த பலகாரம் காலியாயிரும், வாங்கின பாலெல்லாம் முடிஞ்சிடும். யார் ஒருத்தர் கைராசிக்காரர், நான் போய் கை தொட்டால் தொடங்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய சேனல் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.